ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல நாட்டுக்கோழி எலும்பு மட்டுமே வச்சு சளிக்கு இதமான ஒரு நாட்டுக்கோழி சூப் ரெசிபி தான் ரொம்ப குயிக்காக குக்கரில் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். நாட்டுக்கோழி சூப் பண்ணுறதுக்கு ஒரு குக்கரில் 3 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு அரை பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு இதை வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு கண்ணாடி பதம் வந்ததும் இதுல அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு இது கூடவே 5 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகாயை இந்த மாதிரி இடிச்சு இதுல சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்க்கிறப்ப சூப்பு நல்லா வாசனையா நல்லா காரசாரமா குடிக்கிறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்போ இதோட பச்சை வாசனையெல்லாம் போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பச்சை மிளகாய் உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இது ரெண்டுமே நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதுல ஒரு அரை தக்காளியை இந்த மாதிரி பொடி பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி சூப்புக்கு அதிகம் சேர்க்கக்கூடாது, லைட்டா மட்டும் சேர்த்துக்கிட்டாலே போதும். தக்காளி நல்லா வதக்கி விட்டதும் இதுல ஒரு 200 கிராம் அளவுக்கு நாட்டுக்கோழி எலும்பு மட்டும் இதுல சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், அரை டீஸ்பூன் அளவுக்கு முழு மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியா இதுல கரம் மசாலா சேர்த்துட்டு இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி காரத்துக்காக பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கோம், அப்படிங்கிறனால தனி மிளகாத்தூள் கம்மியான அளவில் சேர்த்துக்கிட்டாலே போதும். இப்போ இந்த மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதும் இதில் ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சூப்பு ரொம்ப தண்ணியாட்டம் தான் இருக்கணும், அதனால உங்களுக்கு எந்த அளவுக்கு சூப் வேணுமோ அந்த அளவுக்கு இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுடலாம். இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இதில் ஒரு கை நிறைய கொத்தமல்லி புதினாவை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. புதினா கண்டிப்பாக சேர்த்துக்கணும், புதினா தான் இந்த சூப்புக்கு ஃபுல் ஃப்ளேவரை கொடுக்கும். இப்போ இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிச்சதும் மூடி போட்டு ஒரு 7 to 8 விசில் வரைக்கும் விட்டு இறக்கிக்கலாம். நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் எலும்பு தான் சேர்த்துருக்கோம், அப்படிங்கறனால ஒரு 7 விசில் வரைக்கும் விட்டாதான் அந்த எலும்பு ஃபுல்லா நல்லா வெந்து கரைஞ்சி வரும். இப்போ பாருங்க, ஒரு 7 விசில் வரைக்கும் விட்டு இறக்கியாச்சு. எலும்பு எல்லாமே நல்லா சாஃப்டா வெந்துருச்சு, எண்ணெய் எல்லாம் மேலே மிதந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான், இந்த சூப் இப்போ ரெடி ஆயிருச்சு. இப்போ இதில் கடைசியாக வாசனைக்காக கொஞ்சம் கொத்தமல்லியை தூவிக்கலாம். அவ்வளோதான், இந்த நாட்டுக்கோழி சூப் ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டாக இதில் பெப்பர் தூவி சர்வ் பண்ணீங்க அப்படின்னா நல்லா காரசாரமாக சளிக்கு ரொம்ப இதமாக இருக்கும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நம்ம சேனலோட எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.